ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் திருநெல்வேலி அல்வா வீட்லேயே செய்யலாம் வாங்க. இதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நாமளே வீட்டில் செய்யலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாணலில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிப்போம். இப்போ அரைச்சி நல்லா சலிச்சு வச்சுருக்க கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம். இதை நெய் லைட்டான சூடு இருக்கிற பதத்தில் இந்த கோதுமை மாவை அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், அப்போ தான் கருகாது. இப்போ லைட்டாக முன்ன பின்ன கிளறி விடுவோம். இப்படி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் இப்படியே கிளறிட்டே இருங்க. இப்படி கிளறிட்டு இருக்கிறதுனால அடியும் பிடிக்காது, நெய்யோட கோதுமாவு செட் ஆகிடும். இது கிளறிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் இந்த பேனில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை சூடு பண்ணும்போது க்ரீம் டைப்பில் கிடைக்கும். இதை அந்த கோதுமாவோடு ஆட் பண்ணணும். இப்போ இந்த சுகரை லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் டைப்பில் வரும். லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால சுகர் கருகாமல் இந்த பதத்தில் இருக்கும். ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டா கருகிடும். இப்போ இந்த சீனியை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச கோதுமை மாவும் கீயும் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதோட மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது பத்தாது. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 100 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு, கீ, சுகர் இது 2 3 சேர்ந்ததுனால நல்லா க்ரீமியாக நல்ல பதத்தில் வந்துடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது இந்த க்ரீமியான டைப் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2:4 ரேஷியோவில் தான் நம்ம சுகரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தேவையாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்போம். கீயை இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டான பதம் நமக்கு கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருப்போம். இந்த பேனில் தான் இதை நம்மளால் செய்ய முடியும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் அல்வாவோடைய கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த பதம் நமக்கு ஓகே தான். இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை இதை நம்ம போட்டு வதக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி விடுறப்ப அல்வா ரெடி ஆகிடும். இப்போ டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், அல்வா இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமையிலே 1/2 கிலோ அல்வா நமக்கு கிடச்சிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.